தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் புதுசாக NVS பள்ளிகள், அதாவது ஜவஹர்லால் நேரு நவோதய வித்யா சமிதி பள்ளிகளுக்கு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றின ஒரு இஷ்யூ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து தற்பொழுது நான் டீச்சிங் போஸ்டிங்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கும் போஸ்டிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட இன்னொரு டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் இங்கே கொடுக்க முடியாத கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை டெய்லி ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நவோதயா வித்யாலயா சமிதி, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வரக்கூடிய பள்ளிகள் தான் இது. இதிலிருந்து ஒரு ரெக்யர்மெண்ட் டிரைவ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நான் டீச்சிங் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான போஸ்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸு, செக்ஷன் ஆஃபீஸரு, ஆடிட் அசிஸ்டண்ட்டு, லீகல் அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், ஸ்டெனோகிராஃபர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ஜூனியர் செக்ரட்டரின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ITI குவாலிஃபிகேஷனுக்கு எலக்ட்ரீஷியன் கம் ப்ளம்மரு, அசிஸ்டண்ட்டு, லேப் அட்டெண்டன்ட்டு, மெஸ் ஹெல்ப்பரு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு எல்லா போஸ்டிங்ஸும் எல்லா ரீஜனல் ஆஃபீஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கான போஸ்டிங் வைஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும், அதாவது ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேக்கன்சிங்கிறதும் அதில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் எல்லா போஸ்டிங்ஸ்க்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓரளவுக்கு ஒரு 100 போஸ்டிங்ஸ் கிட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட் அப்படின்ற போஸ்டெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 400 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ போஸ்டிங்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் இந்த ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சேலரி 44,900 1,42,400 வரைக்கும் இருக்குது. ஏஜ் லிமிட் 35 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லா ஏஜ் லிமிட்லேயும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. யார் யாருக்குன்னா SC STக்கு ஒரு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அண்ட் OBCன்னு சொல்லக்கூடிய BC MBC DNCக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஒன்று நீங்கள் BSc ஹார்ன்ஸ் நர்சிங்கோ இல்லை BSc நர்சிங்கோ முடிச்சிருந்தா தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியே அடுத்து செக்ஷன் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. இதுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் ஏதாச்சும் ஒரு டிகிரி இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆடிட் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் நீங்கள் BCom கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும், ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. சேலரி கிட்டத்தட்ட 35,400 1,12,000 வரைக்கும் இருக்குது. அடுத்து இதே மாதிரியே ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. இதுக்கு மாஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். லீகல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு லா டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். ஸ்டெனோகிராஃபருக்கு 12th முடிச்சுட்டு டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கணும். ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட் நிறைய போஸ்டிங்ஸ் இருந்துச்சு இல்லையா? ஸோ இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் சீனியர் செகண்டரி சர்டிஃபிகேட், அதாவது 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏஜ் லிமிட்டும் கிட்டத்தட்ட 18 to 27 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. SC STயாக இருந்தால் 32 வயசு வரைக்கும் கூட ட்ரை பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் ITI படிச்சிருக்கீங்கன்னா இந்த எலக்ட்ரீஷியன் கம் ப்ளம்மர் போஸ்டிங்ஸ் ட்ரை பண்ணுங்கள். 18 to 40 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது. SC STயாக இருந்தால் 45 வயசு வரைக்கும், OBCயாக இருந்தால் 43 வயசு வரைக்கும் கூட ட்ரை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை 10th பாஸ் பண்ணிவிட்டு ITI எலக்ட்ரீஷியன் அல்லது வயர்மேன் ட்ரேடில் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டலேஷன்லேயோ வயரிங்லேயோ ப்ளம்பிங்லேயோ இருந்தால் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. 2 years அப்ரெண்டிஷிப் பண்ணியிருந்தீங்கன்னா கூட தாராளமாக அதை எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்து லேப் அட்டெண்டன்ட் போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அப்படி இல்லைனா நீங்கள் டிப்ளமோ லெபார்ட்டரி டெக்னிக்கில் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் 12th சயின்ஸ் ஸ்ட்ரீமில் முடிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. அடுத்து மெஸ் ஹெல்ப்பர் போஸ்டிங் கேட்டிருக்காங்க. இதுக்கும் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது மெஸ்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் போஸ்டிங்ஸ் இருக்குது. இதுக்கு 10th முடித்தவங்களே தாராளமாக அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில் போட்டிருக்காங்க. இதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்க போகுது. இதில் எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் இன்டர்வியூ கிடையாதுங்க.
இதில் இந்த மெயின் போஸ்டிங்ஸ்க்கு மட்டும்தான் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா போஸ்டிங்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும்தான். எக்ஸாமை கிளியர் பண்ணிங்கன்னா டேரெக்டாக போஸ்டிங்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. சீக்கிரமே நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஸ்கூல்ஸ் வரும். அப்படிங்கிறப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் தமிழ்நாட்டுக்கும் வாங்கிக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் எங்கெங்கே ஸ்கூல் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வரப்போகுது, கோயம்புத்தூரில் வரப்போகுது, மதுரையில் வரப்போகுது, திருச்சி, வேலூர், திருநெல்வேலியில் வரப்போகுது. இதே இடத்துல உங்களுக்கு சென்டரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கேயே எக்ஸாமினேஷனையும் கிளியர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரியே ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட எக்ஸாமினேஷன் எது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்குரிய எக்ஸாமினேஷன் பேட்டர்னை செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே பிடிஎஃப்ல இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் navodaya.gov.in தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய டேட்டை வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை. இன்னும் ஒரு வாரத்தில் இதற்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போது இதற்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்மளுடைய இன்னொரு சேனலில் வீடியோவாக போடுவோம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு ஸ்டாஃப் நர்ஸ்க்கு மட்டும் 1500 அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும். மற்ற எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் 1000 அப்ளிகேஷன் ஃபீஸாக கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு 500 மட்டும் எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதை தவிர இதற்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதை தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் கமெண்ட்டில் கேளுங்கள்.